ரிஷபராசி அன்பர்களே, கோச்சார சரிவானது வக்கிரகால பலன்கள். உங்களது ரிஷபராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியில் கோசார சனி பகவான் சஞ்சாரம் செய்து வருவது நீங்கள் அறிந்ததே. அந்த கோசார சனி பகவான் 27/7/2026 முதல் 10/12/2026 வரை சுமாராக 138 நாட்கள் இதே மீன ராசியில் வக்கிரமாக இருப்பார். உங்கள் ரிஷபராசிக்கு 9வது மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு அதிபதியாகிய சனி பகவான் 11வது வீட்டில், அதாவது லாபஸ்தானத்தில் கோசார சனி பகவான் வக்கிரமாகி இருக்கின்றார். ஆகவே சனி பகவானின் செயல்பாடுகள் இனி வேகமெடுக்கும். பொதுவாகவே அன்பர்களே, உங்களது இளம ராசிக்கு யோககாரகனாகிய சனி பகவான் வக்கிரம் பெறுவது நல்லதல்ல. முக்கியமாக இயற்கையில் பாவக்கிரகமாகிய சனி பகவான் உபயஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 11வது வீட்டில் இருப்பது மிக விசேடமாகும். நற்பலன்களை தருகின்ற அமைப்பாக இது கருதப்படுகிறது. அதே சமயம் இந்த கோசார சனிக்கு குருவின் 9ஆம் பார்வையும், அதாவது உச்சம் பெற்ற குரு பகவானின் 9ஆம் பார்வையும் கிடைப்பதனால் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. அதனால் உங்களது ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்படையும். உங்களது வயதை பொறுத்த வரையில் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளுடனான இனிய உறவு ஏற்படும். பூர்வீகம் சம்பந்தமான தொடர்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக வெளிநாட்டு பயணங்களுக்கான விசா, PR, சிட்டிசன்ஷிப் போன்றவைகளும் தடை தாமதங்களின்றி கிடைக்கப்பெறுவீர்கள். மேலும் மூத்த சகோதர உதவி ஒத்தாசைகள் கிடைக்கப்பெறுவீர்கள். மட்டுமல்ல, நண்பர்களாலும் நன்மைகள் உருவாகும். இறுதியாக உங்களது ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்கிரமாக இருப்பின் தற்போது காணப்படும் வக்கிர சரிவானது செயல்பாடுகள் யாவும் துரித கதியில் நடைபெறும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். நன்றி, வணக்கம்.